ஹலோ buddies, இன்றைக்கி வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து 2 பார்ட்டாக பார்ப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ பார்க்கலாம். மைனாரிட்டிஸ். நேஷ்னல் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே வந்து December 18. மைனாரிட்டிஸ் ஆர் groups differentiated from others based on race, religion and culture. மைனாரிட்டிஸ்ன்றது யாருன்னா வந்து ஒருத்தரை வந்து ஒரு ரேஸ் மூலியமாகவோ இல்லை ரிலீஜன் மூலியமாகவோ இல்லை கல்ச்சர் மூலியமாகவோ ஒருத்தர் வந்து வேறுபட்ட ஆளாக வந்து நம்ம காட்டுறது தான் வந்து மைனாரிட்டிஸ். இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டேட்டில் 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து கீழே இருக்கவங்கள வந்து மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. மைனாரிட்டிஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். லிங்குவிஸ்ட் தான் தெரியும், நம்ம மொழி வாரியாக பேசுகிறது மூலயமா மைனாரிட்டிஸ்ன்னு பிரிக்கிறது. ரிலீஜன்னா நம்மளோட மதத்தை வச்சு மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறது. மொத்தம் இப்போ வரைக்கும் மொத்தம் 6 ரிலீஜியஸ் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. முஸ்லீம், புத்திஸ்ட், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ், சீக்ஸ். இதில் ஜெயின்ஸ் மட்டும் 2014 January 27 வந்து ஆட் ஆகிருப்பாங்க. ஓகே. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் was established by enacting the National Commission for Minorities Act 1992. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 மூலயமா நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் வந்து கமிஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எப்போனா அது வந்து 1992 ஆக்ட் வருது, 1993 அதோட கமிஷன் வந்து உருவாகுது. Till 2006 the Department of Minorities was functioning under the Ministry of Social Justice and Empowerment. 2006 வரைக்குமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. பட் ஆனால் January 29, 2006 அப்புறமே வந்து தனி செப்பரேட் மினிஸ்ட்ரியாக வந்து உருவாகிறாங்க. Despite having separate ministry and commission, right of minorities, religious minorities in India, என்னதான் வந்து இத்தனை கமிஷன்ஸ் இருந்தாலுமே அவங்க இன்னுமே வந்து ஒரு சில த்ரெட்ஸை வந்து சந்திச்சு தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இது வந்து சும்மா ஒரு டேட்டா, இது மட்டும் சும்மா பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 2011 சென்சஸ் படி இந்தியாவில் வந்து மொத்தம் 19.3% ஆஃப் மைனாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ்க்கான அரசியலமைப்பு மூலயமா அவங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஆர்டிகல் 29, ரைட் டு ப்ரொடெக்ட் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது மைனாரிட்டிஸோட லாங்குவேஜ், கல்ச்சரு, ட்ரெடிஷன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து ஆர்டிகல் 30, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பை மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடத்தலாங்கிறது. அடுத்து வந்து ஆர்டிகல் 347, ரெகக்னேஷன் ஆஃப் மைனாரிட்டி லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் யூஸ் வித்தின் த ஸ்டேட். அதாவது ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு இப்போ மைனாரிட்டியாக இருக்க ஒரு லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அங்கே அந்த ஸ்டேட் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான அனுமதி வழங்குறது. அடுத்து ஆர்டிகல் 350A, அதாவது இப்போ ஒரு மைனாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அங்கே வந்து அந்த மைனாரிட்டி லாங்குவேஜ்லேயே வந்துட்டு மதர் டங்க்லேயே வந்துட்டு அந்த ப்ரைமரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வந்து அந்த குழந்தைங்க எடுத்துக்கலாங்கிறது. அடுத்து 350Bங்கிறது வந்து பிரசிடெண்ட்டால் மைனாரிட்டிஸ்க்காக, அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நியமிக்கப்படணும். யாரால்? பிரசிடெண்ட்டால் மைனாரிட்டிஸ், அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நியமிக்கப்படணும். அடுத்து சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. இந்த டாபிக் வந்துட்டு மெயின்ஸில் வந்து கேட்குறாங்க. அதாவது மைனாரிட்டிஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது. இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இதை நோட்ஸாக அப்படியே மேக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அப்படியே படித்து பாருங்கள். ஐடென்டிட்டி இஷ்யூன்றது அவங்களுக்கான ஐடென்டிட்டி வந்து கிடைக்கிறதில்ல. கவர்மெண்ட்லேயும் சரி, அவங்க வந்து என்ன தான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்தாலும் அவங்க வந்து சரியான உரிமைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிகபட்சமான வயலன்ஸ் வந்து இவங்களுக்கு எதிராக தான், மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணி தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டிஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வயலன்ஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக வந்து இப்போ கரண்ட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து லேக் ஆஃப் செக்யூரிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரான ஃபீல்லே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மற்ற மெம்பர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஸ்மால் மெம்பர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கான்ஸ்டண்ட்டாக வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டால் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ரெப்ரசன்டேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, அரசியலில் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. அப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயும் சரி, சிவில் சர்வீஸ்லேயும் சரி, அவங்களுக்கு அண்டர் ரெப்ரசன்டேஷனாகவே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் அதரன்ஸ் டு செக்குலரிசம், என்ன தான் நம்ம நாடு வந்து செக்குலரான கண்ட்ரின்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக அது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு நாட் ஃபாலோ செக்குலரிசம், ஒரு சில அரசியலமைப்புகள் வந்து செக்குலரிசம்ன்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து மைனாரிட்டிஸ்க்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் மெஷர்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 2005 வந்து இது வருது. இது லான்ச் பண்ண டேட்டை வந்து முக்கியம், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தோட அப்ஜெக்டிவ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா டு இம்ப்ளிமெண்ட் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார ஸ்கீம்ஸ் அவங்களுக்காக கொண்டு வரணும். அப்புறம் அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபீச்சர்ஸு, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, அசஸ் டு ஸ்கூல் எஜுகேஷன், அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கணும். உருதுல வந்து டீச்சிங் இருக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும். அந்த மதராசாஸ் எஜுகேஷன், அதாவது வந்து முஸ்லீம்ஸ் வந்து படிக்கக்கூடிய அந்த மதராசா எஜுகேஷனை வந்து மாடர்னைசேஷன் பண்ணணும். எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப், நல்லா படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். அப்புறம் மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் மூலயமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணோம் ஸ்கூலில். அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வித் வேஜஸ், அவங்களுக்கு கூலியும் கொடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அவங்க பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அவங்களுக்கு காசு, அதாவது கிரெடிட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு. அப்புறம் ஈக்குவல் ஷேர் இன் ரூரல் ஹவுஸ்ஹோல்டு, அந்த ரூரல் சைடில் வந்து ஹவுசிங் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து இவங்களுக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி இன்ஹாபிட்டட் ஸ்லம் ஏரியாஸ், மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ப்ரிவென்டிங் கம்யூனல் ரியாட்ஸ், அதாவது இந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான வைலன்ஸ்லாம் வந்து தடுக்கணும். அப்படி வைலன்ஸ் பண்ணுறவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வுக்கான இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அடுத்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியக்ரம், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து ஒன்று சென்டென்ஸில் கேட்பாங்க, இல்லைனா வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இல்லை இந்த இயரையும் இந்த வருஷத்தையும் இந்த இதையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா அப்ரிவேஷனில் PMJVK அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு கரெக்டான இது தெரியணும். பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியக்ரம், ஓகேவா. இது வந்து 2018 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் வந்து அதே தான், அவங்களோட சமூக பொருளாதார நிலைமையை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ டிஸ்பாரிட்டிஸ், அதாவது ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும். அவங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். 2000 சென்சஸ் படி அதிகபட்சமான மைனாரிட்டிஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வரணும். அடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கான சமுதாய கூடத்தை கட்டி கொடுக்கணும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ரெசிடென்ஷியல் தங்கி படிக்கிறது சாப்பிட்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி ஹால்ஸு, உமன்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபண்டிங் ரேஷியோ வந்து 60% சென்டரும் 40% ஸ்டேட்டும் பண்ணுவாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1993, அங்கே படித்தோம்ல 1992 ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. அதுபடி 1993 வந்து இந்த கமிஷனை வந்து உருவாக்குறாங்க. இதோட காம்போசிஷன் வந்து ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், ஒரு 5 மெம்பர்ஸ். ஸோ 7 மெம்பர்ஸ் கமிட்டி. இது ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், தென் 5 மெம்பர்ஸ். இதில் வேலை செய்கிற எல்லாருமே மைனாரிட்டிஸை, அதாவது இந்த 7 பேருமே வந்து மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இவங்களோட டென்யூர் வந்து 3 இயர்ஸு. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டு மானிட்டர் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இப்போ ஒரு ஸ்கீம் வருதுன்னா அதை மானிட்டர் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் டு கண்டக்ட் ஸ்டடீஸ், ரிசர்ச் அண்ட் அனலைஸ் டு அவாய்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது மைனாரிட்டிஸ்க்கு எதிரான டிஸ்கிரிமினேஷனை தடுக்கிறதுக்கு அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான ஸ்டடீஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. டு ரிவ்யூ த கிரீவியன்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், அவங்களோட குறைபாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறது. டு ரெக்கமெண்ட் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு போகுது, அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இன்னும் அதில் என்னென்ன மாறுதல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்து டு சப்மிட் பீரியாடிக் ரிப்போர்ட்ஸ் டு த கவர்மெண்ட், அதை வந்து ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. எங்கன்னா லெஜிஸ்லேச்சரில் சப்மிட் பண்ணுவாங்க, அசம்பிளியில்.
அடுத்து நை ரோஷினி ஸ்கீம், இது வந்து 2012-13. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்ச வேண்டியது இதோட அப்ஜெக்டிவ் தான். இங்கே பாருங்கள், எம்பவர் மைனாரிட்டி விமனுக்கான ஒரு ஸ்கீம் இது. மைனாரிட்டி விமனுக்கு த்ரூ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். அடுத்து அவங்களுக்கு வந்து ஆளுமை தன்மை கொடுக்கறதுக்கு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் அவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும். ப்ரொவைட்ஸ் வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு என்ஹான்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன்ஸ். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அது மூலயமா வந்து அவங்களோட ஆளுமை தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் உமன்ஸை வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காகவும். இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா NGOs தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நெய் மன்சில் ஸ்கீம், இது வந்து லான்ச் ஆன வருஷம் வந்து 2015. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னாலே மேக்ஸிமம் அதோட வருஷத்தையும் அதோட அப்ஜெக்டிவையும் வந்து தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். இதோட அப்ஜெக்டிவ் வந்து டு ப்ரொவைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டு மைனாரிட்டி யூத்ஸ். நல்லா நம்ம வச்சுக்கணும். அங்கே என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் இதில் நெய் ரோஷினியில் வந்து விமன்ஸ், ரோஷினினா விமன், மன்சில் ஸ்கீமில் வந்து மைனாரிட்டி யூத்ஸு. டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆர் மதராசா கிராஜுவேட்ஸ். இதில் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தால் அது வந்து இடைநிறுத்தம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அதே போல் மதராசா கிராஜுவேட்ஸ், மதராசாவில் படித்தவங்க, அந்த முஸ்லீம்ஸுக்கான ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அங்கே படித்த கிராஜுவேட்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறத. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் ஆர் ப்ரொவைடட் டு யூத் ஏஜ்டு வந்து 17 to 35 இயர்ஸ். இந்த 17 to 35 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஸ்கீம் மூலயமா 30% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டி உமன், அது 30% ரிசர்வேஷன் வந்து விமனுக்கும் 5% ரிசர்வேஷன் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நெய் உத்தன் ஸ்கீம், டு என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டு சக்சீட் இன் ப்ரிலிமினரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து UPSC, இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், TNPSC இருக்கட்டும், இல்லை SSC, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதோட ப்ரிலிமினரி ஸ்டேஜை வந்து பாஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது, சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, இதோட பார்ட் 2 வந்து அடுத்து பார்ப்போம். பார்ட் 2ல் இந்த சாப்டர் வந்து டோட்டலாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா வந்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.